தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மொபைல் போட்டோகிராஃபி. மொபைல் போட்டோகிராஃபில நம்ம பண்ணக்கூடிய 5 தவறுகள். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட ஸ்மார்ட் போன் இருக்கு. ஸ்மார்ட் போன்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 13 மெகா பிக்சல் கேமரா வந்து இருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு தேதியில பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 48 மெகா பிக்சல், 64 மெகா பிக்சல், 108 மெகா பிக்சல் வரைக்குமே போயிட்டு இருக்கு. சோ அதுபடி பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட ஸ்மார்ட் போன் இருக்கு. அதுல நல்ல குவாலிட்டி கொண்ட கேமராஸும் வந்திருக்கு. ஸோ இந்த கேமராஸை யூஸ் பண்ணி போட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து பிடிச்ச விஷயம் தான். ஆனா நம்ம பண்ணக்கூடிய ஒரு சில தவறுகள் ப்ரொஃபஷனல்ல இருந்து நம்ம பக்கம் வரும்போது நம்ம என்னெல்லாம் வந்து தவறுகள் வந்து பண்ணிட்டு இருக்கு, அதை எப்படி வந்து கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு மொபைல் போட்டோகிராஃபி பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து மொபைல் போட்டோகிராஃபில நிறைய இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகான் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. நீங்க நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்க உங்களுக்கு நிறைய கம்பேரிசன், டெக் நியூஸ், அப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து அங்க வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். சோ முதல் விஷயம் என்ன பாத்தீங்கன்னா அரேஞ்ச் யுவர் போட்டோஸ். சோ நிறைய பேர் வந்து பிடிக்காத விஷயம், நிறைய பேர் வந்து பண்ணாத விஷயம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய போட்டோஸ் வந்து அரேஞ்ச் பண்றது. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா போட்டோஸ் வந்து எடுப்பாங்க. ஆனா அதுல நல்ல போட்டோஸ், பிலோ ஆவரேஜான போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மிக்ஸா தான் இருக்கும். சோ இந்த போட்டோஸ் வந்து முதல்ல செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எடிட் பண்றதுக்கு. சோ நீங்க ஒரு மொபைல் போட்டோகிராஃபர் ஆயிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க எடுக்கிற போட்டோஸ் வந்து எடிட் பண்ணி தான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணுவீங்க. சோ அப்படி எடிட் பண்ணணும்னா நல்ல போட்டோஸ் வந்து சூஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு ஃபோல்டர்ல வந்து வச்சுக்கோங்க. டு பி எடிட்டட் அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபோல்டர்ல வந்து வச்சுக்கோங்க. மத்ததை வந்து தனியா செப்பரேட்டா வந்து வச்சுக்கோங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஸ்டோரி ஆகவோ அல்லது வேற ஏதாவது யூஸுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எடிட் பண்ணி நல்ல ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்டா நீங்க வந்து மாத்திக்கலாம். சோ இது வந்து முதல் விஷயம். சோ இரண்டாவது விஷயம் என்ன பாத்தீங்கன்னா டோன்ட் பி a டூரிஸ்ட் போட்டோகிராஃபர். சோ என்னடா இது டூரிஸ்ட் போட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறீங்க. நீங்க வந்து ஒரு போட்டோகிராஃபர், ஒரு மொபைல் போட்டோகிராஃபர் ஆயிருக்கீங்கன்னா டூரிஸ்ட் போட்டோகிராஃபர் மாதிரி போட்டோ எடுக்காதீங்க. சோ டூரிஸ்ட் போட்டோகிராஃபர்னா என்ன பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ஐ லெவல் மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதாவது கேமரா வந்து எடுப்பாங்க, ஜஸ்ட் வந்து ஐ லெவலுக்கு மட்டும்தான் அவங்க வந்து போட்டோஸ் எடுப்பாங்க. பட் நம்ம மொபைல் போட்டோகிராஃபர் கிரியேட்டிவிட்டி வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து டூரிஸ்ட் போட்டோகிராஃபரா நம்ம இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்க வந்து கிரியேட்டிவிட்டி வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுடைய ஆங்கிள்ஸை வந்து சேஞ்ச் பண்ணா எந்த ஆங்கிள் வச்சா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், ஸோ ரொம்பவே வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அப்படின்னு எல்லாமே வந்து பார்த்து வந்து ஒரு போட்டோஸ் வந்து எடுங்க. ஸோ டூரிஸ்ட் போட்டோகிராஃபர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா தான் வந்து போட்டோ எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைட் ஆங்கிள் சும்மா ஒரு பொறுப்புக்காக ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் டூரிஸ்ட் போட்டோகிராஃபர் வந்து எப்பவுமே வந்து போட்டோ எடுப்பாங்க. பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மொபைல் போட்டோகிராஃபர்ஸ் கிரியேட்டிவிட்டி வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக நம்மள வந்து பாத்தீங்கன்னா மொபைல் போட்டோகிராஃபில எக்ஸ்பர்ட் ஆகலாம். மூணாவது விஷயம், இந்த விஷயம் வந்து நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. டோன்ட் ஓவர் எக்ஸ்போஸ். ஸோ என்னடா அது எக்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எக்ஸ்போஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஸ்மார்ட் போன் வந்து போட்டோ எடுக்கும்போது ஜஸ்ட் வந்து நீங்க ஃபோக்கஸ் வந்து டேப் பண்ணுவீங்க. அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 சின்ன ஆரோஸ் வந்து இருக்கும். மேல வந்து நீங்க அந்த ஆரோ வந்து ஸ்வைப் பண்ணீங்கன்னா பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும். கீழே வந்து ஸ்வைப் பண்ணீங்கன்னா பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ ஒரு சில ஸ்மார்ட் போன்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வந்து இருக்கும். ஸோ மேல வந்து நீங்க வந்து ஸ்வைப் பண்ணும்போது பிரைட்னஸ் வந்து அதிகமாகும், கீழே ஸ்வைப் பண்ணும்போது பிரைட்னஸ் வந்து கம்மியாகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ்போஸ் எதுக்குடா வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த விஷயத்த வந்து யூஸ் பண்ணிருக்கவே மாட்டீங்க. ஸோ எதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல போகும்போது லைட் வந்து அதிகமா வந்து இருக்கும். ஒரு சில பீச்ல எல்லாம் நீங்க வந்து போறீங்கன்னா லைட் வந்து அங்க ரொம்ப வந்து அதிகமா இருக்கும். சோ இந்த டைத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்போசரை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. எதுக்கு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்போசர் வந்து கம்மி பண்ணும்போது லைட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து ஒரு போட்டோ நீங்க எடுக்கிறீங்கன்னா அந்த போட்டோஸ்ல இருக்க டீடைல்ஸ் வந்து ரொம்பவே வந்து சூப்பரா வந்து கிடைக்கும். சோ அதனால நீங்க வெளியில எல்லாம் ரொம்பவே வந்து பிரைட்னஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து போகும்போது போட்டோ எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்போசரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி யூஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும் உங்க போட்டோகிராஃபில. சோ நாலாவது விஷயம் என்ன பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு அரேஞ்ச்மெண்ட். சோ இந்த சப்ஜெக்ட் டு அரேஞ்ச்மெண்ட் என்ன பாத்தீங்கன்னா நீங்க ஒரு போட்டோ வந்து எடுக்கிறீங்கன்னா
அந்த சப்ஜெக்டை கரெக்டா வந்து ஃப்ரேமுக்குள்ளாடி வந்து வைக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து தவற விடுவாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேமுக்கு வெளியே வந்து சப்ஜெக்ட் வந்து வைப்பாங்க. ஸோ அப்படி வைக்க கூடாது. நம்முடைய சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அந்த சப்ஜெக்ட் வந்து எங்க வைக்கணுமோ அங்க கரெக்டா வந்து வச்சுக்கோங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமுக்கு ஒரு சைட்ல வந்து வைப்பாங்க. ஸோ அப்படி வந்து வைக்க கூடாது. ஆனா ஒரு சில போட்டோஸ் வந்து இருக்கு. அது எந்த மாதிரி போட்டோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா இங்க நடந்து போற மாதிரி ஒரு போட்டோஸ் வந்து இருக்குன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து வைக்கலாம். அதாவது இங்க நடந்து போயிட்டு இருக்குன்னா இந்த சைடு கார்னர்ல வந்து வச்சீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து ஓகேவா இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு மோஷன், ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோஷன்ல தான் இருக்கும். ஸோ அதனால ஒரு சைட்ல வைக்கனால எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது. ஸோ ஒரு போட்டோஸ் வந்து எடுக்கிறீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து கரெக்டா வந்து ஃப்ரேம்ல பிக்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 4வது விஷயம். ஸோ 5வது விஷயம் பாத்தீங்கன்னா ஆடிங் எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் டு ஃப்ரேம். ஸோ இது என்ன பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டூர் போவோம், பிக்னிக் போவோம், ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியாக சுத்ததுக்கு நிறைய இடங்கள்ல வந்து போவோம். ஸோ இந்த இடங்கள்ல எல்லாம் போகும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து போட்டோஸ் வந்து எடுக்கிற பழக்கம் எல்லாருக்குமே வந்து இருக்கும். ஸோ இந்த போட்டோஸ் வந்து எடுக்கும்போது நல்ல நல்ல பிளேஸ்ல நீங்க எடுக்கிறீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் வந்து நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்ல வந்து இருக்கீங்க, அங்க நீங்க போட்டோ எடுக்கிறீங்க, ஒரு ரிவர், ஒரு ஆறு, ஒரு தண்ணி ஏதாவது வந்து அங்கே போயிட்டு இருக்கு. ஸோ அங்க நீங்க தனியா வந்து அந்த தண்ணியை மட்டும் வந்து போட்டோ எடுத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அன்ப்ரொஃபஷனல் மாதிரி இருக்கும் அந்த போட்டோஸ் வந்து பாக்குறதுக்கு. பட் அதுக்கு பதிலா ஒரு எக்ஸ்ட்ரா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்க மாடலா வச்சு அந்த பேக்ரவுண்ட் வந்து கவர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த போட்டோ வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகா இருக்கும். ஸோ அதை வந்து கவனிச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி அழகான பிளேஸ்ல நீங்க போகும்போது ஒரு எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் நீங்க வந்து ஃப்ரேம்ல நீங்க கவர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த பிக்சர் பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க வந்து உங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து அந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணலாம். நீங்க நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம மொபைல் போட்டோகிராஃபில பண்ணக்கூடிய காமனான 5 தவறுகள் பத்தி சொல்லியிருக்கோம். இந்த வீடியோல இருக்க இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் டைம் வந்து மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து இந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இன்னொரு அருமையான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது அபிஜித். எஸ்.